நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு அந்த ஆர்ஐகிட்ட போய் பேசி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி, இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி, அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த தனியார் பள்ளியில் கொடுத்தா அவங்க சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணி அந்த தனியார் பள்ளி அவங்க அரசாங்கத்திட்ட இருந்து அந்த ஃபீஸை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் உண்மையிலே சரியான சட்டமாக இல்லையான்றது எனக்கு ஒரு கேள்வி உண்டு. ஏன்னா அரசு பள்ளிகளை இன்னும் நிறைய கொண்டு வரணும். கொண்டு மாணவர்கள் இலவச கல்வியை பெறுவதற்குண்டான வழிவகைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களோட சிந்தனையாக இருக்கும். ஆனாலும் இப்படி ஒரு சூழல் தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ இந்த சட்டம் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல என்ன சிக்கல் வந்திருக்கு? ஏன் இந்த வருஷம் நாம் இன்னும் இந்த தனியார் பள்ளிகளில் அந்த 25% ஆர்டிஇ அந்த ரைட் டு எஜுகேஷனுக்கு கீழே உள்ள அட்மிஷன் ஏன் இன்னும் தொடங்கவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான காரணம்னு சொல்லி தமிழக அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பதில் என்னன்னா, இந்த ஆர்டிஇக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டில் 40% மாநில அரசும் 60%